ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12 கிங்ஸ் சீசன் 2. ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹாட் வாட்டர் குடிங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதான் என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பொழுதும் போல் ட்ராமாவை கொண்டு போக பார்க்குறேன். ஏன்னா என்னால் சிரிக்க முடியல. மற்ற பாட்டில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சூபின் அவரோட டிராகனை வர வைக்கிறாரு. அது வந்து நின்ன உடனே லைட்டாக பயந்துடுறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி மறுபடியும் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாருல, அதனால் டிராகன் அடங்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சூபின்க்கு கண்ட்ரோல் பண்ண தெரில. நம்ம சூபின் சொல்கிற பேச்சு தானே அது கேட்கும். ஆனால் அந்த டிராகனை லீட் பண்ண தெரில அவருக்கு. அதனால் அந்த டிராகனுமே கத்துது, பயங்கரமாக கத்துது. இது உள்ளே இருக்க நம்ம ஜேகே அப்புறம் பிரைட் உங்களுக்கெல்லாம் கேட்குது. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் கீழே தான் இருக்காங்க. அவங்களுக்குமே எதுவுமே பண்ண தெரியாதுல்ல. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்காங்களா. நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, மாறலான்னு நினைக்கிறாரு. பட் மாறினாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அந்த டிராகன் என்ன பண்ணுமோன்னு கூட தெரியாதுல்ல. அதனால் அவருமே நார்மலாக இருக்கார். இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஜேகே வேகமாக கீழே வராங்க. ஜேகேவை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் பிரைட்டும் கூட வரீங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ஆச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூபின் வேகமாக ஓடி வராரா. அந்த டிராகனுமே சூபின் பின்னாடி வேகமாக வருது. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஐயோ இது நம்மளை பிடிக்க வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேகமாக ஓடி வராரா. அந்த டிராகன் சூபின் முன்னாடி வந்து நிற்கிது. நின்றுட்டு, என்னை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் தானே என் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு சூபின் கேட்குறாரு, ஏன்னா நான் பயந்தேனா, நீ தானே என்னை பயமுறுத்தின. நான் உங்களை பயமுறுத்தலை, உங்களை நான் என் மேலே வச்சுக்கலான்னு நினச்சேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக அடப்பட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் தானே என்னை ரிலீஸ் பண்ணீங்க, அதனால தான் அப்படின்றாங்க. என்ன அடப்பட்டிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே சொல்கிறாரு, ஆமாம், நாங்கள் போன போர் நடந்துச்சுல, அதில் நான் எந்த ட்ராகனை யூஸ் பண்ணேன்னா ஃபயர் ட்ராகன். ஸோ மெட்டல் ட்ராகனுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைல்ல, அதனால தான் அப்படி சொல்லுது. அப்படியா, அப்போ மற்ற ட்ராகன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன். பட் இந்த மெட்டல் ட்ராகனை மட்டும் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா அதோட பவரை நான் இன்னும் சோதித்து பார்க்கல, அதான் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, அப்போ மெட்டல் ட்ராகனோட பவர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கேட்குறாரு. அதுவா, அது நீ போக போக கற்றுப்ப. ஏன்னா இது மெட்டல் ட்ராகன் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, மெட்டல் ட்ராகன்னா எனக்கு புரியலையே. அப்பா அந்த ட்ராகன் சொல்லுது, மாஸ்டர், என்னோடய பவரை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னால் சின்னதாக உருமாற முடியும். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ குட்டியாக உருமாற முடியும். அப்புறம் நான் ஃபைட்லாம் நல்லாவே பண்ணுவேன், ஏன்னா நான் தான் மெட்டல் ஆச்சு அப்படின்னு சொல்லுதா. நீ பறப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பறந்தோது தானே நான் உங்களை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுதா. ஆமாம்ல, அதுவும் உண்மை தான். ஆர்மிஸ், இந்த இடத்துல நான் வேங் அண்ட் ஈபோன்னு கூப்பிடுவேன்ல, அவங்களோட ஒரிஜினல் நேம் ஒரு சிலருக்கு தெரியல. அப்புறம் அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால நான் லான்ஸ் அண்ட் அன்வே, அதாவது லேண்ட்வேனே அவங்கள கூப்பிடுறேன். அப்போ நம்ம வேவுஷன் இருக்கார்ல, அவர் ஓடி வந்து அந்த மெட்டல் ட்ராகனை தொட போகிறாரா. அவரை பார்த்த உடனே கோவப்படுது. எப்படி நீ என்னை தொடலாம் அப்படின்ற மாதிரி கோவப்படுதா. அதுக்கு நம்ம சூபின்னு சொல்கிறாரு, என்னாச்சு, அவன் என் ஃப்ரெண்டு தான், நீ அவனை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, அந்த டிராகனை நீயே இன்னும் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கல. அதுக்குள்ளே நீ ஒன்றை தவிர மற்ற மெம்பர்ஸை தொட விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நீ அதை ஒழுங்காக ட்ரெயின் பண்ணு. ஏன்னா நீ ட்ரெயின் பண்ணாதானா அது ஒன்றை மாதிரி ஆகும். நீ என்ன யோசிக்கிறியோ அதுவும் அதை யோசிக்கும். அதுக்கு தெரியாதுல இப்போதைக்கு அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி. ஸோ அவனை அது கொல்லவும் தயங்காது அப்படின்றாங்களா. என்னது இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூபின் இப்படியே வித்தியாசமாக பார்த்துட்ருக்காரு. வேவுஷானா, அட போங்கப்பா, எனக்கு அந்த டிராகன் வேணுமே. அந்த டிராகனுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வேகமாக போய் சூபின் பின்னாடி ஒளியுது. அது குட்டியாக மாறி போய் பின்னாடி ஒளியுதா. சூபின் சிரிக்கிறாரு, வா என் கையில் வந்து உட்காரு அப்படின்றாங்க. அந்த மெட்டல் டிராகன் கையில் உட்காருதா, வெயிட்டாக இருக்குது. ஏன்னா அது பார்க்க தான் குட்டியாக இருக்குது, அது மெட்டல் ஆச்சே. ஸோ பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. ஸோ நான் கீழே இறங்கிக்கிறேன், என்னோட வெயிட்டை நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் இறங்கிக்குது. ஆனால் எனக்கு டிராகன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போக நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம சூபின், நீ அங்கவே இரு, அது என்ன ஏதாவது பண்ணாலே உன்னை அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னாங்க. இல்லை நீ அதை போய் இப்படி பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எனக்கு அது வேணுமே அப்படின்றாங்க. நான் வேணா ஒன்று அதில் ரைடு கூப்பிட்டு போகிறேன், ஆனால் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிறேன். வேணும்னா ஜேகே இருக்கார்ல, அவரோட டிராகனில் ஒன்று வர வச்சு அதில் ரைடு போயேன். ஜேகே சொல்கிறாங்க,
இல்லை சும்மா சும்மாலாம் நம்மளோட அனிமல்ஸை நம்ம வர வைக்கக்கூடாது. இப்போ நீ வர வச்சிருக்கியே அது தப்பு தெரியுமா? ஆனால் நான் எதுக்காக விட்டேன்னா, சரி நீ அது கூட ட்ரைன் பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக தான் விட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சும்மா உங்களோட விளையாட்டுத்தனத்துக்காக உங்களோட அனிமல்ஸை வர வைக்காதீங்க அப்படின்றாங்க. அப்போது எல்லாமே திரும்பி சுகாவை பார்க்குறாங்க. சுகாவா, என்ன எல்லாம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜிமினுக்கு ஷை ஆகிடுது. அட என்னப்பா எல்லாம் சுகா கிட்ட திரும்புறீங்க அப்படின்னு. அப்போ எல்லாமே இப்படியே பார்க்குறாங்களா, ஆ அது உங்களோட அனிமல்ஸை தானே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. என்னோட பெட் அனிமல் லயன், ஆனால் என்னைக்காவது நான் அதை வர வச்சுருக்கேன்னா இல்லைல்ல. அதான் ஸோ நீங்கள் என்னெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா என்னோட பவரே அதுதான். என் பவர்ஸை நான் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா தானே நாளைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்க ஆளுக்கு மட்டும் பூனைக்குட்டியா மாறுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவுஷான் சுகா பக்கத்தில் போகிறாரா. எதுக்கு நீ இப்போ என் பக்கத்தில் வர அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. எனக்காக எனக்காக ஒரு ஒரு டைம் இதோ இந்த டிராகன் மாதிரி மாறுங்களேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஜிம்மின் வந்துட்டு அப்படி பார்த்து மறைக்கிறாரு. ப்ளீஸ் எனக்காக மாறுங்களேன் ஜிம்மின், நீயாச்சும் சொல்ல, நீங்கள் நானும் ரைடு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது உன் கூடயா? நான் அப்படி நினச்சேன்னு வச்சுக்கவேன், நான் தனியாக போய்ப்பேன். உன் கூடலாம் வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னோட சுகா கூட நடந்து போனாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்களா. எல்லாருமே பார்த்து அப்பா ஜிம்மினா ரொம்ப தான் போ அப்படின்றாங்க. என்ன நான் உண்மையை தானே சொன்னேன், எனக்கு ஒன்றும் அப்படி பறக்கணும்லாம் ஆசை கிடையாது. உனக்கு வேணும்னா நீ ஜேகே கிட்ட கேளு, அப்படி இல்லைன்னா தோ சூபின் கூட அதை ட்ரெயின் பண்ணுறான்ல அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் பேசுகிறாங்களா. வேவுஷன் பார்க்குறாரு. நான் கேட்டது சுகா கிட்ட, நீ ஏன் ஆன்சர் பண்ணுற அப்படின்றாங்க. ஜிம்மின் முறைக்கிறாரு. அது வேவுஷானை முறைக்கல, சுகாவை பார்த்து முறைக்கிறாங்க. சுகாவை பார்த்துட்டு அவன் என்ன இப்படி பேசுகிறான்ல, நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னத்தை கேட்க சொல்கிற அப்படின்ற மாதிரி சுகாவோட ரியாக்ஷன் இருக்குது. அப்போது எல்லாருமே லினியை திரும்பி பார்த்து, இந்த இடத்துல அவங்க அனிமல்ஸை வச்சு பேசக்கூடாது, அவங்க கூட விளையாடக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வீக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீ கேட்டிருப்பார்ல ஜேகேயோட ட்ராகன் கூட போகணுன்னு சொல்லி நைட்டில். ஜேகே வந்து வேணான்ருப்பார்ல. இது இப்போ தான் நம்ம வீக்கு புரியுது. ஓ இந்த ரூல்ஸ்னால தான் ஜேகே நம்மளை கூப்பிட்டு போகலையா, நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன், சாரி ஜேகே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க. இப்போது இந்த டைமில் லினிட்ட எல்லாம் கேட்டாங்கல்ல, அப்போ லினி வந்துட்டு இல்லையே அந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாதே அப்படின்றாங்க. அப்போ எல்லாம் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. உனக்கு யாருடா சொன்னா இந்த ரூல்ஸை அப்படின்னு. ஆமாம் ஜேகே, எனக்குமே ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் உன் ட்ராகனில் என்னை கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இதை நம்ம லினி நோட் பண்ணுறாரு. என்ன உனக்கு ட்ராகனில் போகணுமா அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் எனக்கு போகணும், இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க, அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ராகன்ஸோ நம்மளோட அனிமல்ஸை வச்சோம் விளாட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஓகே தான் அப்படின்னு லினி சொல்கிறாரு. ஆனால் சேஃபாக இருங்க, ஏன்னா ஒருத்தரோட அனிமல் இன்னொருத்தரை காயப்படுத்திடக்கூடாது. அவங்களோட மைண்ட் பார்த்தா அவங்கக்குள்ளேயும் ஓடுன்னு தெரியும், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால தான் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, சரி உங்கள் எல்லாத்துக்குமே ட்ராகனில் ரைடு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சுகா, இல்லைப்பா எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு தூங்க போனால் போதும் அப்படின்றாரு. ஜிமின் அப்படி பார்த்து மறைக்கிறாரு. என்ன தூங்க போகணுமா அப்படின்னு. சுகா வந்துட்டு வா ஜிமின் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம், அது வேவுஷான்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுகா சொல்கிறாரு, நான் வேணும்னா உனக்கு ட்ராகனாக மாறவா, நீ ஏன் மேலே உட்காந்துக்கோ, நீ அந்த ட்ராகன் மேலே ஒன்று உட்கார வேணாம் அப்படின்றாரு. ஆனால் எல்லாமே ஜாலியாக போகிறாங்கல்ல, நம்மளும் போக வேணாமா. சரி ஓகே தான், ஆனால் எனக்கு உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சுகா சொல்கிறத கூட கேட்காம வேகமாக ஆர்வமாக போயிடுறாங்க. சுகா லைட்டாக அப்செட் ஆகுறாரு. தென் அந்த இடத்துக்கு நம்ம சுகாவுமே போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அவரோட ட்ராகன்ஸ் எல்லாத்தையுமே வர வைக்கிறாரு. அந்த ட்ராகன்ஸ் எல்லாம் நம்ம ஜேகேக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்க. சொல்லுங்கள் மாஸ்டர், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வர வச்சுருக்கிறது ஏர் இருக்குல்ல அதோட ட்ராகன். ஏன்னா ஃபயர் வந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணாலும் அவங்க மேலே பற்றும், ஸோ அதுவும் சேஃப் கிடையாது. வாட்டர் ட்ராகன் அதுவும் அடிக்கடி வாட்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ராகனையும் கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒன்று நடக்கும், பட் அவங்க கேர்ஃபுல்லாக தான் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் நம்ம இப்போ பறந்து தானே போகிறோம், ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு ஏர் ட்ராகன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ராகனையும் கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று ஒன்றா
அப்போ சுகா நடுவில் வந்து இல்லை எல்லாமே அதாவது ஒரு ட்ராகனில் 2 பேர் அந்த மாதிரி போகலாமே அப்படின்றாரு. எல்லாமே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஜிம்மின் வேணும் அதானே அப்படின்னு சுகா கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் உங்களை வேணா கூப்பிட்டுப்பேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஜேகே அப்போது என்னோட பார்ட்னர் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே வி வந்து நான் தான் உன் பார்ட்னர் அப்படின்றாரு. இப்போ நம்ம லான்சான் அப்புறம் வேவுஷான் இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்களா. நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்ட்டு ஹருட்டோ, ஜுன்கியோ, ஃபிலிக்ஸ், ஹையுன்ஜின் அப்புறம் லின்யி நீங்கள் பார்க்குறீங்க என்ன நம்ம லின்னி கூட போய் தான் ஆகணுமா அப்படின்னு பக்கத்துலேயே லீ நிற்கிறாரு. லீ தனியாக இருக்காரா அதையும் பார்க்குறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவன் கூட போனால் இவன் பாவமே இவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ லீ சொல்கிறாரு நான் வரலை, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு லீ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம லான்சான் பார்க்குறாரு. ஏன்னா லான்சானோட மாஸ்டர் தானே லீ. சொல்லி பக்கத்தில் போயிட்டு நீங்கள் எங்கள் கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் 2 பேராக தானே போகிறாங்க, பரவாயில்ல நீங்கள் எங்கள் கூட வாங்க, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் உங்களை மாஸ்டர்னு கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம லான்சான் கேட்குறாரு. அது வந்து நான் என்னை மாஸ்டர்லாம் கூப்பிட வேணாம், என்னை நீ ஃப்ரெண்டாகவே பாரு அப்படின்றாரு. அப்போ ஓகே, ஏன்னா நீங்கள் எனக்கு சொல்லித்தர போகிறீங்கல்ல, அதனால் நான் மாஸ்டர் கூப்பிடலாமான்னு நினச்சேன். நீங்கள் எனக்கு அப்படி தான் கூப்பிட சொல்லுவீங்களோன்னு நினச்சி கேட்டேன். ஆனால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்சான் சொல்கிறாரு. நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவுஷான் வராரு. தென் இவங்க 3 பேரும். அப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க எல்லாமே நம்ம சேமாக தான் பறப்போம். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஏதாவது ட்ரிப் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சுகாவை தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா சுகா தானே இப்போதைக்கு மாஸ்டர் மாதிரி. சுகா திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம ஜிம்மின் சுகா கிட்ட போகலாம் அப்படின்றாங்க. நம்ம சுகாவும் சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போது நம்ம லீ சொல்கிறாரு லான்சான் நீயே முன்னாடி உட்கார அப்படின்றாங்க. நான் உட்காரணுமா? இல்லை நான் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷன் அடம் பிடிக்கிறாரா. இல்லை பேபி நீ அப்படி லீ பார்த்துட்டு என்னது பேபியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட்டு வாய் தவறி வந்துருச்சு அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்சான் சொல்கிறாரா. ஓ அப்படியா, சரி இப்போ யாராவது உட்காருங்களேன் அப்படின்றாங்க. இல்லை நான் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் போடுறாரா. பின்னாடியே நம்ம லான்சானு போகிறாரு. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்ம லீ உட்கார்றாரு. இவங்க எல்லாருமே அப்படியே போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த இயற்கை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க லின்னி கிட்ட லின்னி நீ எனக்கு அந்த ஃப்ளவரை பறித்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த ஃப்ளவர்? அதான் அந்த மரத்தில் இருக்கல அதுதான். சரி நான் உன்னை இறக்கி விட்டுறேன், நீயே போய் பறிச்சுக்கோ அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கீழே இறங்குறீங்க. இறங்கிட்டு போய் அந்த மரத்தில் இருக்க பூவை பறிக்கலான்ட்டு போகிறீங்க. அப்போ நம்ம லின்னி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஹைட்டு பத்தலையா அதனால் அவர் தூக்கி விடுறாரு. உங்களுக்கு ஷையாக இருக்குது, என்ன பண்ணுறது நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ தானே சொன்ன உனக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு, என்னை பறித்து தர சொன்னல, அதான் பறித்து கொடுத்துட்ருக்கேன். நான் பூவை சொன்னேன், நானும் என் பூவை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி பண்ணிகிட்ருக்காரா. அவங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. இப்படிலாம் பண்ணாத லின்னி, நீ இப்படிலாம் பேசுனது இல்லைல்ல, ஏன் அப்படி பேசுகிற? ஏன் நான் உங்க கூட ஃப்ளர்ட் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, அது வந்து அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூக்கி விட்டாரு. நீங்கள் பறிக்கிறீங்க. அப்போ உங்களை கீழே இறக்கி விட்டுட்டு இங்கே பாரு கண்ணை மூடு அப்படின்றாரு. எதுக்கு சொல்கிற? கண்ணை மூடு அப்படின்றாங்க. அப்போ நம்ம லின்னி பின்னாடி இருந்து ஒரு ரோஸ் எடுத்து கொடுக்குறாரு. உங்களுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருதா? நீங்கள் லின்னி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்பாடி ஒரு வழியாக ஹக் பண்ணிட்டியா? இதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு லின்னி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நீ ரொம்பவே க்யூட்டான பொண்ணு, அதை தான் சொல்ல வந்தேன். அப்படியா, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. தென் சரி வா போகலாம். அவங்கெல்லாம் போயிடுவாங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி போகணுமா இல்லை லேட்டாக போனால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளா முன்னாடியே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. முன்னாடி போய் என்ன பண்ணுறது? அதுவா, அது வந்து அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஓ அப்படி சொல்ல வரியா, சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு லின்னி நீங்கள் அந்த ட்ராகன் மேலே போகிறீங்க. தென் இங்கே நம்ம வேவுஷன் வந்து மறுபடியும் ஹே லான்சான் எனக்கு குளிருது அப்படின்றாரா. இதுக்கு தான் முன்னாடி உட்காந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், இங்கே உட்காந்தா எப்படி காத்தடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்மளி நான் வேணும்னா முன்னாடி உட்காரவா அப்படின்றாங்க. லான்சான் சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம், நீ இப்படியே பின்னாடியே உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் முன்னாடி உட்காந்தேன்னா வேவுஷானுக்கு நானும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன், பின்னாடி இருக்கனால நீயும் கம்ஃபர்டபுளாக இருக்க, ஸோ குளிராதுல்ல அப்படின்றாங்க.
ஆ இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. தென் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ராகனை நிப்பாட்டி மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லீ ஏறி உட்கார்றாரு. பின்னாடி வேவுஷான் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி நம்ம லான்சன் இருக்காரு. நம்ம வேவுஷானா கையை இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க குளூரில். அப்போ நம்ம லான்சான் என்ன பண்ணுறாரு, பின்னாடி ஹக் பண்ணி இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக காதில் கேட்குறாங்க. நம்ம வேவுஷான்க்கா ரொம்ப ஷையாக இருக்குது, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. லீக்கு இதெல்லாம் தெரில, ஏன்னா செம்மையாக காத்தடிக்குதுல்ல அந்த சவுண்டில் இருக்காரு. வேணும்னா நீ என்னோட ஜாக்கெட்குள்ளே வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்றியா அப்படின்ற மாதிரி வேவுஷான் பதட்டப்படுறாரு. ஏன்டா இப்போ நிப்பாட்ட சொல்கிற, அது அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம லீயும் ஒரு இடத்து ஜகனை இறங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் ஜேகேக்கு தோணுது, என்ன எல்லாருமே வராங்க, இவன் ஒய்யனும் லிங்கி கூட முன்னாடி போயிட்டாங்க, பட் இந்த லீயோட ட்ராகனை இன்னுமே காணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. அப்போ நம்ம விஜேகேவை பார்த்து என்ன தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை, எல்லா ட்ராகனும் ஒன்றா தான் போயிட்டுருக்கு, பட் அவங்களோட ட்ராகனை மட்டும் காண பாரேன் அப்படின்றாரு. இப்போது நீ என்ன பார்க்க மாட்ட, பட் ட்ராகனை மட்டும் பார்ப்ப அதானே அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை வி, காணாம போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை அதான் அப்படின்றாங்க. என்ன, இந்த இடத்துல ஒரு ட்ராகனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? உன்னோட ட்ராகன்லாம் சவுண்டு கொடுத்துச்சுன்னா தானே அந்த ட்ராகன் வந்துட போகுது, இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து அப்படின்றாங்க. இப்போ உனக்கு ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை, ஆனால் அவங்கள தேட மட்டும் நேரம் இருக்குது அதானே. அது வந்து அப்படியே சொல்ல முடியாது, நீ இப்படியே பண்ணிட்டு ஜேகே, இன்னும் கூட நான் பேசவே மாட்டேன் பாரு அப்படின்றாரு. நீ எதுக்கு இப்போ இப்படி கோச்சிக்கிற, சரி நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், நான் உன் மேலே அன்றைக்கி சொன்னேன்ல உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன்னு, ஆனால் இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் பார்த்தியா அப்படின்றாரு. அது ஒன்றும் எனக்காக நீ பண்ணல, எல்லாருமே கேட்டாங்க அதனால தானே பண்ணேன், அது மெயினாக அந்த வேவுஷான் கேட்டான் அவனுக்காக பண்ணேன். நான் கிட்ட நேற்று நைட்டை எவ்வளோ ஆசையாக தெரியுமா கேட்டேன், ஆனால் நீ என்ன அப்படி பண்ணிட்டல, போன்ட்ட இனிமேல் நான் பேச மாட்டேன், இனிமேல் உங்களை கோவமாக தான் இருக்கேன், அப்புறம் ஏன்டா என் கூட வந்த அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. உன்னை யாரு கூடயும் நான் விட மாட்டேன், அதனால தான் நான் வந்தேன். அப்போது என் மேலே லவ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் கோச்சிக்கிற, அதனால தானே எனக்கு கோவமே வருது, நான் கேட்டு பண்ணல, ஆனால் அவங்க கேட்ட உடனே பண்ணிட்டல, அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதே நான் உன் விஷயத்தில் பண்ணியிருந்தா நீ சும்மா விடுவியா, கண்டிப்பாக விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே மனசில் ஒன்று நினைக்கிறாரு. அந்த ட்ராகன் அப்படியே ஃப்ளிப் ஆகுதா, இந்த டைம் பயப்படுறாரு, என்னை காப்பாற்று காப்பாற்று, கீழே விட்டுறாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டைட்டாக பிடிச்சிக்கிறாரா. கவலைப்படாத, நான் உன்னை விட மாட்டேன், எந்த ஆபத்து இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் பயந்தேன் வி, உன்கிட்ட சொல்ல போனால் நான் பயந்தேன் ரொம்பவே, என்ன தெரியுமா, இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற பயம். ஓ, அப்போ என் அம்மா அப்பா சொன்னால் நான் உன்னை விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. இல்லை நீ விட மாட்டா, இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி வி கேட்குறாரு. அது வந்து ஆமாம் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன், அப்போ என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. மன்னிச்சிட்டு வி அப்படின்றாங்க. இல்லை முடியாது, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சரி நீ மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல, என் மேலே அந்த கையெடு ஃபஸ்ட்டு அப்படின்றாரு. நான் உன் மேலே கையை எடுத்தா நீ கீழே விழுந்துருவியே அப்படின்றாங்க. பரவாயில்ல, நான் விழுந்தாலும் விழுந்துட்டு போகிறேன், என்ன வேணாம் தானே சொல்லிட்டு போனேன், அப்புறம் எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன, அப்படிலாம் என்னால் விட முடியாத, ஏன்னா நீ என்னோட வி, உன்னை விட்ட கண்டிப்பாக என்னால் போக முடியாது, உனக்கு ஒன்றுன்னு வச்சுக்கவேன், நான் பறந்து வந்துடுவேன் அப்படின்றாரா. அதான் பறந்து வந்ததை பார்த்தேனே, அவங்களுக்காக தானே வந்த போடா வீ கோச்சிக்கிறாங்க. ஜேகே இதை பார்த்து சிரிக்கிறாரா. இப்போ கூட நீ சிரிக்கிறல்ல, என்கிட்ட சாரி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ கேட்குறாரு. மன்னிச்சிடு வி, சாரி அப்படின்றாங்க. முடியாது, நான் மன்னிக்கவே மாட்டேன், அப்புறம் ஏன் சாரி கேட்க சொன்னேன், எனக்கு உன் மேலே இருக்க கோவம் போவேன், அப்போ போயிடுச்சா, இல்லை போகவே இல்லை, ஏன்னா அதை நீ நான் கேட்டனால பண்ணேன், சரி மன்னிச்சிரு டார்லிங் ப்ளீஸ், நோ வே, ஒழுங்கா நீ அவங்க எல்லோரும் இருக்கா அந்த இடத்துக்கு போடா அப்படின்றாரு. இப்போ நீ என்கிட்ட பேச மாட்டியா, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் போகணுங்க ஃபஸ்ட்டு, நீ அங்கே அவங்க எல்லாமே இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. நம்ம ஜேகே வேறு வழி இல்லாமல் இவ்வளோ கோச்சுக்கிறானே அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. வே இன்னுமே கோவமாக இருக்காரு. தென் இங்கே நம்ம யோன்ஜான் அண்ட் சூபின் இவங்க 2 பேர் வந்துட்டுருக்காங்கல்ல. அப்போ சூபின் சொல்கிறாரு, நம்ம ஏன்டா இப்படி நார்மலாக போகணும், நம்ம சீக்கிரம் போகலாம், எப்படிடா சொல்கிற,
என்கிட்ட தான் போர்ட்டல் பவர் இருக்குல்ல, நான் எப்படியுமே அதை வச்சு ட்ரெயின் பண்ணணும் நல்லாவே. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் நம்ம ட்ராகனை வச்சு அங்கே போகலாம்ல அப்படின்றாங்க. அப்போ நம்ம சுயோஜன் சொல்கிறாரு, இல்லைடா வேணாம், இங்கே வந்ததுலேருந்தே நம்ம 2 பேரும் தனியாக இருக்க இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம் அப்படின்றாங்க. உனக்குள்ள இப்படி ஒரு எண்ணமாடா அப்படின்னு சொல்லி சூபின் கேட்குறாங்க. ஏன் எனக்குலாம் இருக்காதா அப்படின்றாங்க. உனக்கு இருக்குது, நீ குட் பாய் அப்படின்றாங்களா. ஆமாம், நான் நல்ல பையன்தான். சரி, நம்ம போர்ட்டல் யூஸ் பண்ண வேணாம், இப்படியே போகலாம். சரி, உன்னோட ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க? அதுவா, வி மாஸ்டர் சொல்லி கொடுத்தா தானே. ஆர்மிஸ் இன்னும் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, நம்ம நாம்ஜின் ஜேஹோ இவங்கெல்லாம் எப்போ தான் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆர்மிஸ், இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.